Hi friends, welcome to IT Port. இன்னைக்கு இந்த செஷனில் ஒரு SQL Server டேட்டாபேஸோட நேமை எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். 3 வழியில் நம்ம அதோட நேமை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து அந்த SQL Server மேனேஜ்மெண்ட் ஸ்டூடியோவை யூஸ் பண்ணி அதோட ப்ராப்பர்ட்டியை ரைட் கிளிக் பண்ணி ரீநேம் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து ஆல்டர் டேட்டாபேஸ், அதாவது TSQL நம்ம பண்ணதா இருந்துச்சுன்னா ஆல்டர் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். இன்னொன்று SP_rename DB அப்படிங்கிறத யூஸ் பண்ணி பண்ணலாம். இது SQL Server 2008 வெர்ஷனில் இருந்து அப்ளிகபிள் ஆகிருக்கு. ஸோ இப்போ வரைக்கும் இந்த கரண்ட் வெர்ஷன் வரைக்கும் இருக்குது. ஸோ இது எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ யூஸ் பண்ணி பண்ணுறதுல இது பண்ணும்போது ஒரே ஒரு விஷயம் நம்ம செக் பண்ணிக்கணும், வேறு எந்த யூஸரும் இதை யூஸ் பண்ணாமல் இருக்கணும். ஸோ அப்படின்னா தான் இதை நம்ம ரீநேம் பண்ண முடியும். ஸோ ஜஸ்ட் ரைட் கிளிக் அண்ட் ரீநேம். ஸோ சேஞ்ச் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தா அப்டேட் ஆகிடும். ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம்னா நம்ம சேஞ்ச் ஆகிடுச்சான்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். சப்போஸ் இது அவ்வளோதான், சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போது இதை வந்து யாராவது ஒரு யூசர்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஸோ நான் அதை யூஸ் பண்ணிட்டேன். இப்போ இதை ரீநேம் பண்ணால் இது அக்செப்ட் ஆகாது. யூசர் அக்சஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு எரர் காட்டிடும். ஸோ ரீநேம் ஃபெயில்டு அப்படிங்கிற மாதிரி காட்டிடும். ஏன்னா நம்ம அதை கரண்ட் அக்சஸில் இருக்கோம். ஸோ இதை ரீநேம் பண்ணும்போது ஃபஸ்ட் வந்து எந்த யூஸரும் அக்சஸ் பண்ணாமல் இருக்கணும் இந்த மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோவில் பண்ணும்போது. அண்ட் செகண்ட் ஒன்று வந்து ஆல்டர் டேட்டாபேஸ் 84 modify name is equal to என்ன நேம் நமக்கு புதுசாக வேணுமோ அந்த நேம் கொடுத்துட்டு இது சின்டாக்ஸு ஆல்டர் டேட்டாபேஸ் நேம் modify name is equal to this name யூஸ் பண்ணிட்டா அப்டேட் ஆகிடும். இதை ரெஃப்ரெஷ் பண்ணால் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ அப்டேட் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து செகண்ட் மெத்தடு. மூணாவது வந்து SP_rename DB. SPங்கிறது ஸ்டோர் ப்ரொசீஜர்ஸ், சிஸ்டம் ஸ்டோர் ப்ரொசீஜர்ஸ். ஸோ இந்த இருக்க ஸோ கேட்கறதுக்காக 84 நியூலேருந்து 84 அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இதுவும் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. இது சின்டாக்ஸ், என்ன டேட்டாபேஸ் நேமை மாற்றணும், என்ன நேமை மாற்றணும் அப்படிங்கிறத நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி இந்த 3 வழியில் நம்ம வந்து டேட்டாபேஸ் நேமை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த செஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.